ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து புது வீல் எடுத்துட்டோம். ஸோ 2026 மாடல் எடுத்திருக்கோம். ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து இது எடுக்கிற வீடியோஸில் முன்னுக்கு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து நம்ம வந்து அந்த பிரியந்தா மோட்டர்ஸில் வந்து டாக்குமெண்ட் சைன் பண்ணிவிட்டு காசெல்லாம் பே பண்ணிட்டு எடுத்து வந்தது இதெல்லாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். பேங்க்கில் வந்து நான் வந்து டிபாசிட்னு காசு அமௌண்ட் எவ்வளோ அதை ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இப்படியே வீடியோட பேசுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோ வந்து ஆட்டோ உள்ளுக்கு என்ன இருக்குது, வெளியிலலாம் எப்படி இருக்குது, இந்த 2026 புதிய மாடல், இது லாஸ்ட்டாக வந்த மாடல். ஓகே, எப்படி இருக்குது அப்படின்றது தான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே தம்பி, இப்போ வா அப்படி முன்னுக்கு. ஸோ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மக்களே இப்படி தான் இருக்குது. ஹெட்லைட் வந்து பழசுமா அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்ட வந்து காட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா இது எப்பவும் வந்த மாதிரி தான். 3 பிரிச்சிருக்கு. சைடுக்கு 2ம் நடுவில் உள்ள இந்த எம்பலம் வந்துருக்குதுன்னு அதுக்கு வந்து வேறே வரணும். இதெல்லாம் அதே மாதிரி தான். எனக்கு என்னமோ அது புதுசாக கொஞ்சம் வித்தியாசம் டெக்னிக்கலாக என்னமோ சொன்னாங்க. இல்லை, அது வந்து இந்த ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம். ஸோ ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டமா கொஞ்சம் கம்பி கீழே காட்டு தம்பி மக்களுக்கு. ஓகே, ஸோ அதோடு அப்படி இப்படி வந்தீங்கன்னா எப்பவும் போல் இங்கே வந்து சிக்னல் லைட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து அடிக்கிறதுக்கு அந்த கொழுகிறதுக்கு கொடுத்துருக்கோம் அந்த இரும்பு தூக்கு ராடு. அப்படி இங்கிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் இந்த சிக்னல் லைட் இருக்கும். ஸோ இது வந்து என்னடா வந்து இது வைப்பரை தெரியா. அப்புறம் அப்படியே உள்ளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவோம். அப்படி நான் உள்ளுக்கு போயிடுறேன். ஸோ மக்களே, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா கிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். கிக் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு அப்படி எங்கிட்டு வந்தீங்கன்னா இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ன் அடிச்சிருக்கு இல்லையா, ரிவர்ஸ் வந்து கை கொடுத்துருக்காங்க. முதல் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தான் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து செகண்டுக்கு போட்டு தேர்டு அப்படி இப்படின்னு கீழே போகுது. அப்படி எங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ரிவர்ஸை போடுறதுக்காக இந்த சின்ன லிவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிட்ட காட்டு தம்பி. இந்த லிவரை மக்களே இப்படி இழுத்துட்டு 6க்கு போட்டாச்சுங்க. எனக்கு இப்படி 6க்கு போட்டு இதை விட்டாச்சு. அதுக்கு பிறகு பேலன்ஸ் பண்ணி எடுக்க தான் இருக்குது. அப்படியே பின்னுக்கு முன்னே வந்து கிளச்சு முன்னே வந்து ரிவர்ஸ் கியர் இருந்துச்சு. இந்த ரிவர்ஸ் போடுறதுக்கு இருந்துச்சு வந்து இந்த இடத்துல காட்டு தம்பி. இந்த இடம் அப்படியே இருக்குது எம்டியாக காட்டு. இந்த பாருங்க, இந்த ஓட்டர் இருக்கு இல்லையா, இங்கே தான் இருந்துச்சு. இங்கே ஒரு லிவர் ஒன்று மாதிரி இருக்கும். ஸோ அதை இழுத்துட்டு தான் நம்ம வந்து ரிவர்ஸ் போடுற மாதிரி. இப்போ வந்து அதை கொஞ்சம் லேஸாகி கைக்கே கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்பவும் போல் பார்த்துக்கலாம். எனக்கு இது வந்து லைட் தானே பீன் இருக்கு. என்ன பார்க்கிங் லைட்டும் ஹெட் லைட்டும் இது இங்கே போட்டால் ஆஃப். இது வைஃபர் ஒன் ஆஃப் பண்ணுறது. அது பிறகு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட் லைட்டாக ஹெட்டும் டிம்மும். கீழே போட்டால் டிம்மு, மேலே போட்டால் ஹெட்டு. இது வந்து சிக்னலு. நடுவு போட்டால் ஆஃப். இங்கே பார்த்தீங்கன்னா சாய் போடுற இடம் இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ரிமோட் ஒன்று இருக்குது மக்களே. அது ரேடியோ எஃப்எம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் எஃப்எம் ரேடியோ ஒன்று இருக்குது. அதுக்குள்ள ரிமோட் காட்டு தம்பி. ரேடியோ இப்போ அது சின்ன ரேடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான இதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஒன்று போட்டுக்கலாம். இப்போக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். இதுலேயும் ஒரு நார்மல் ஸ்பீக்கர் ஒன்று தான் இருக்குது. நமக்கு தேவைன்னா இந்த ஸ்பீக்கரை காட்டிட்டு வேறு ஸ்பீக்கர் ஒன்று போட்டுருக்காங்க. இங்கிட்டு காட்டு தம்பி. அது பிறகு அப்படியே இங்கிட்டு வா, இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னுக்கு வா. இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன துணை கொடுத்துருக்கேன். ஆனால் கவர் அது ஒன்றும் இல்லை, சில்லறை காசு போட்டு தான் இது சரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அதோடு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முக்கியமான ஒரு சுவிட்ச் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சிக்னல் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சினா ரோட்டில் சைடில் போட்டு டபுள் ஸ்விட்சை போட்டு வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னு தம்பி, இது வந்து நமக்கு பவர் வேறையாக கொடுக்குறோன்னா இந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் எல்லாம் மெயினாக போகும்போது கொஞ்சம் தூக்கி காட்டு தம்பி, நான் சொல்கிறேன் மக்களே. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்னல் எல்லாம் போய் நிற்பீங்க இல்லையா, நிற்கிற நேரம் ஃபியூல் வேஸ்ட் வந்து இந்த பெட்ரோல் வேஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக இந்த ஸ்விட்சை போட்டு வச்சிட்டோம்னா, அப்படி போட்டு வச்சிட்டோம்னா கிளச்செல்லாம் விட்டுட்டு அப்படியே நிற்கும் போது நியூட்ரலில் ஸ்டார்ட் ஆஃப் ஆகிற மாதிரி நிற்கும். மறுபடி நம்ம கிளச்சை பிடி தம்பி, கிளச்சை பிடிச்சி காட்டினா கிளச்சை பிடிச்ச கைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஓகே மக்கள், இப்போ நான் உங்களுக்கு சாவியை போட்டு அதை காட்டுறேன். ஓகே, சாவிங்க போட்டாச்சு. இப்போ ஒன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நிற்கணும். நம்ம எல்லாம் ஓடி முடிஞ்சு நார்மல் ஆகின பிறகு இப்போ நியூட்ரல் காட்டும். எனக்கு என்ஜின் லைட் காட்டுது, பேட்டரி காட்டுது. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து ஸ்டார்ட் அடிக்கிறேன். ஸ்டார்ட் வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க, இந்த செப்பரேட் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துல பாருங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு தானே? சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்படியே கொஞ்ச நேரம் விட்டோம்னா அது அப்படியே பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்கிறது, இப்போ பிடிச்சோம்னா மறுக்க ஸ்டார்ட் ஆகும். கிளச்சை பிடிக்கவா, பார்த்தீங்களா? ஸோ மறுக்க வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதான் வந்து இந்த ஸ்விட்சில் வந்து உள்ள பெனிஃபிட். இந்த ஸ்விட்ச் வந்து அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னா இங்கே பாருங்கள் என்ன நடக்குன்ட்டு. இது ஓஃபில் இருக்குது. இப்போ நான் இதை விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் போனாலும் இப்படியே குட்டு 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 குட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி முதல் மாதிரி ஆஃப் ஆகாது. எப்படி இருக்கும்? குட்டு 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 குட்டுக்கிட்டே இருக்கும். முதல் மாதிரி ஆஃப் ஆகாது. ஓகே, ஸோ இதில் சவுண்ட்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் தம்பி. அப்படி முக்கியமானது இது ஃபோன் ஹோல்டர். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான ஃபோன் ஹோல்டர் காட்ட மாட்டேன். இது இருக்குது. அதுக்கு பிறகு அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் யூஎஸ்பி சொக்கெட்னு கொடுத்துருக்காங்க நமக்கு பவர் அவுட் எடுக்கிறதுக்கு. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பவர் அவுட் எடுத்துக்கலாம். அப்புறம் தம்பி இன்றைக்கி வந்து முன்னே கொடுத்துருந்தாங்க அந்த 12 வோல்ட் நம்ம வந்து சிகரெட் பற்ற வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாங்க போல். இந்த இடத்துல இருந்துச்சு. இந்த பாருங்க கவர் ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கு. இந்த பாருங்க அது இழுத்தா கரண்ட் வருமா உடஞ்சி வருமா தெரியா? போட்டுக்கலாம், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்றைக்கி அதையும் காட்டிடுங்க யாருக்கு இந்த இருக்குது. இது வந்து நமக்கு வந்து ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் பேடில் அப்படி இங்கே வந்தீங்கன்னா ஆயில் அப்படியே பின்னுக்கு காட்டுங்க இது. ஸோ பின்னுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. பொட்டில் ஹோல்டர் ஒன்று வந்திருக்கு தம்பி. முன்ன இங்கனைக்கு வந்துச்சு, இப்போ இங்கனை கொடுத்துருக்கு. ஸோ அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து சீட் பெல்ட் கொடுத்துருக்கு. ஓகே, அதுக்கு பிறகு இந்த டென்ட்லாம் இப்படி தான் இருக்குது. ஆனால் முன்ன விட கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த டென்ட்லாம் கொஞ்சம் இழுத்து அடிச்சிருக்காங்க. இந்த பட்டி ஒன்று சைடுக்கு போட்டு கீழே அதை வந்து ரிவர்ட் இந்த ஆணி ஒன்று போட்டு இருக்கி அது கொஞ்சம் காட்டு. அந்த ஆணி போட்டு டைட் பண்ணியிருக்கிறது கீழே கீழே ரைட். அது அந்த கிளிப் மாதிரி ஒன்று இருக்குல்லையே அதில் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதனால் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நல்லா வந்து இழுத்து பிடிச்சிக்கிறது வந்து இந்த இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கதவு அப்படியே கதவு இந்த மக்கள் இந்த கதவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீல் பண்ணியிருக்கு. ஒன்றும் திறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாது, ஃபுல்லாக சீலில் இருக்குது. அப்படியே வாங்கி அப்புறம் இந்த கதவு மக்கள் இது வந்து நமக்கு திறக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் லுக் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ சாத்தும் போது கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அப்புறம் போக போக பழகிடும் உங்களுக்கு. கொஞ்சம் டைட்டாக இதாகினா வந்து அடைப்பட்டுருது. அப்படியே உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் வைக்கிறது கொஞ்சம் இந்த காப்பட்டோன் மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ இது நமக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி காப்பட்டோன் இருக்குது. அப்படியே உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கிட்ட வந்து ஹோல்டர் ஒன்று மாதிரி இருக்குது. பேப்பர் அது என்ன போட்டுக்கலாம். ஒரு பேப்பர் ஒன்று மாதிரி வந்து அன்றைக்கி வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இங்கிட்ட நம்ம அப்படி தான். மற்றபடி அப்படியே பின்னுக்கு வந்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து வென்டிலேஷனுக்காக வச்சுருக்குது. சரியா? அப்படியே எங்கிட்ட பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பின் சைடு இப்படி தான் இருக்குது. நான் உங்களுக்கு திறக்க சாவி வேணும். இது திறக்க சாவி எடுத்து வரோம். சாவி எடுத்து வந்து பின்னுக்கு திறந்துதான் இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த முறை வந்து இன்ஜின் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் என்னமோன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்றாங்க. அதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ வாங்க அப்படியே இந்த சவுண்டுக்கு சத்தத்தை காட்டுறேன். ஓகே வச்சு ஓகே மக்களே. ஸோ இதான் இதோட விஷயம். இப்போ இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்டு போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து லைசன்ஸ் இல்லாத ஆள் தான் இப்போ லைசன்ஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து இதில் முதல்ல பழகணும் ஓடி. ஏன்னா இதுக்கு முதல்ல நான் வண்டி பைசிக்கல் மட்டும் தான் ஓடி இருக்கேன், பைக் கூட ஓடி இல்லை. இதை பழகிற வீடியோஸ் நம்ம லேர்னர் ஸ்பீட் பழகிறது அது எல்லாமே வீடியோவை எடுத்து வந்து சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்டு போட்டு வச்சுக்கிறேன். நம்மள மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரைனிங் ஆகிறவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு இப்போ வந்து என்ஜினை கொஞ்சம் காட்டுறேன். ஓகே மக்களே, என்ஜின் பாருங்கள் அப்படி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா புது வாசம் அடிக்குது தானே. புதுசாக வாசம் அடிக்குது. இல்லை அந்த சூடாகிற நேரம் அந்த வாசம் ஒன்று வருது. அதில் பெயிண்ட்லாம் உருகுது. பெயிண்ட் வாசம் தான் வருது மக்களே. இதில் வந்து நேரத்தோட வந்து வீட்டில் வந்து ஸ்டார்டர் மோட்டர் ஒன்று இருக்குன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது வந்து இதில் ரிமூவ் ஆகியிருக்கு. ஸோ இதில் ஸ்டார்டர் மோட்டர் அங்கே இல்லை, இங்கே இருந்துச்சு. இங்கே இருந்த மாதிரி ஞாபகம். இங்கே இருந்துச்சு. இங்கே இருந்துச்சு சார். இங்கே இருந்துச்சா புதுவில்ல 2025 25 ஏன்னா இங்கே இருந்த மாதிரி தான் ஞாபகம். சரி, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சு. சரியா?
எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சு, அது வந்து ரிமூவ் ஆகியிருக்கு இந்த முறை வந்து என்ஜின் வந்து இப்படி தான் இருக்குது பாரு. இதில் டெக்னிக்கலாக இதை பற்றி நமக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா வண்டியில் அனுபவமே நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. இது வந்து பெட்ரோல் டேங்க். ஸோ ஓகே மக்களே, மறந்துடாதீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டுக்கோங்க. தாதாம்பி நான் கொஞ்சம் ஓடுறேன். மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி வாங்கியாச்சு. இப்போ வந்து ஓடி பார்க்க போகிறேன். எனக்கு ஓட தெரியாது, லைசனும் இல்லை. ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் எனக்கு எப்படி ஓடுறேன்னு. அதுக்கு பிறகு நான் லைசன் எடுக்கிற வீடியோ வந்து புதுசாக உங்களுக்கு நான் போடுறேன். ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறாங்களே அந்த இடத்துக்கு போய் எடுக்கிற வீடியோஸ். ஸோ அதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு அப்படி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அப்டேட் ஒன்று வந்துடுறேன். ஓகே, இப்போ வாங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ மொதல் ஒரு ட்ரை பிடிப்பாவும். என்ன செய்யணும், முதல்ல வந்து உட்காந்தாச்சு. ஹேண்ட் பிரேக் கீழே போடு. பிரேக் மிதிக்கணும். ஹேண்ட் பிரேக் கீழே போடு. பிரேக் மிதிச்சுக்கிட்டு ஹேண்ட் பிரேக் கீழே போடுவோம். என்னென்ன தோணுதோ செய்யுங்க. போட்டு கிளச்சை பிடிச்சி ஜீரோ போடு. மக்கள் இங்கே வாங்க 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 இங்கே வாங்க. இப்போ என்ன செய்யணும், இது வந்து என்னது, இது ஆக்சிலேட்டர். சரி, இது சத்தம் கேட்குது. சத்தம் கேட்குது, அதான் ஜியர். ஆறுன்னு இருக்குது, ரிவர்ஸ். இப்போ நான் வந்து கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட்டுக்கு பிடிச்சிட்டு கீழே போடணுமோ? ஓ ரைட். இப்போ இதை முறுக்கணுமோ? அதை முறுக்கணும். அகல மெதுவாக விட்டுருங்க. சரி, எங்கே போயிட்டு மோத போகிறாரோ. வெற்றி வெற்றி. வாங்க மக்களே, வாங்க. இப்போ நீ நியூட்ரலுக்கு போட்டேன், லைட் பத்துதா? அப்படியா? அப்போ சரி. இப்போ நான் இது ஒன்றுலேயே ஓடிக்கிட்டு இருக்கேனே, அப்போ ரெண்டுக்கு போடுவது அப்படியா செய்கிறது? அது போகிற போகல ரெண்டாவது ஜீரோ மாற்றவே இல்லையா? அப்படிங்க பிளமா போகிறது என்ன பத்தாது. கிரவுண்ட் வந்து சின்னதாக இருக்குது. நான் கொஞ்சம் பிளமா போயிட்டு போட பார்த்தா தென்னவானம் இருக்குது, அதனால போடலை. எப்படி போடுறது அது? அடுத்த ஜீரோ ஒரு கிலோமீட்டர் போயிட்டு போடுங்க. இப்போ மெயின் ரோட்லாம் நான் போட்டு போயிடுறேன், 4 இடத்துக்கு போட்டு போயிடலான்னு வச்சுக்கோல. இதுக்கு எப்படி போடுறது? 4 ஜீரையும் போட தானே, ஒரே தான் 4 போட்டு போங்க. மக்களே, நான் இப்போ ஒரு அப்படி ஒன்று போயிட்டு காட்ட போகிறேன். உள்ளுக்கு ஏறி நான் வரல. ஒன்றும் ஆக நான் வரல. ஓகே, ஸோ இப்போ எப்படி வந்து ரெண்டுக்கு போடுறதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு. சரியா? இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டுக்கு போடுங்க. ஃபஸ்ட்டுக்கு போட்டேன். வந்து கிளச்சை வந்து பேலன்ஸ் பண்ணணுமா? மெதுவாக விடுங்க. ஹேண்ட் பிரேக் இல்லை தான், எழுத்துல இல்லை, இப்படி பேலன்ஸ் பண்ணணும். பூன்ற சத்தம் கொஞ்சம் மாறும். போகணும். இப்போ ஸ்பீடாக போகணுமா? ரெண்டுக்கு போடணும். ஸ்பீடாக போக வேணாம். இப்போ ரெண்டுக்கு போடுங்க. போடுவா? அப்படி இல்லை, ஆக்சிலேட்டர் வந்து அப்படி இல்லை. ஆக்சிலேட்டர் வந்து ஸ்லோ பண்ணிட்டு தான் ரெண்டாவது ஜீரோ மாற்றணும். முறுக்கிக்கிட்டே போடக்கூடாது. அப்போ மக்களே, இது என்ன சொல்லுவாங்க இதுக்கு, முறுக்கிறதுக்கு? ஆக்சிலேட்டர் வந்து முறுக்கக்கூடாது மக்களே. மெதுவாக போகணும். குழியெல்லாம் இருக்கு. அப்போ இது சும்மா முறுக்கப்படுது. சும்மா முறுக்குறா. இப்போ இங்கே இருந்து என்ன செய்யணும்? இங்கேருந்து மெதுவாக போங்க. அடுத்த ஜீரை போட இதுக்குள்ளே ஸ்பீடாக போகலாது. போட்டால் நீ அதிலே போங்க. ரோட்டில் போகல அடுத்து மாற்றிட்டு போகலாம். ஏன்னா இது மேடும் பள்ளம் புளியுமா இருக்குது. அதான் மெதுவாக கவனம். மெதுவாக போகணும். முறுக்குறதை விட்டுறணும். அப்போ முறுக்குறதை விட்டுனா வந்து நிற்காதுன்னா நிற்கும். ஆனால் கிளச்சை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்போ கிளச்சை அப்படி விட்டுட்டு போகக்கூடாதா? வச்சுக்கணும். அதில் வச்சுக்கணுமா? இல்லை, கிளச்சை விட்டுட்டு தான் போகணும். இந்த அது மாதிரி ஸ்லோ ஆகையில் அப்படின்னா கொஞ்சம் கிளச்சை பிடிச்சி குறைச்சிட்டு அப்படி ஓடணும். இப்போ ஃபர்ஸ்ட்லேயே தான் ஓடணும். இதில் செகண்டில் மாதிரி போகலாம். ஏன்னா இந்த மேடு குழி பள்ளமாக இருக்கு.
அதை சுற்றி இப்போ செகண்டில் இப்படி போய்க்கிட்டு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இப்போ இங்கே மேடம் குழியுமா இருக்குது, ஸ்பீடாக போயிடாது. மேடாக இருந்தால் இப்போ கிளச்சை பிடிச்சி எக்ஸ்லேட்டரை குறைச்சிட்டு கிளச்சை பிடிங்க. ரைட், ஒன்று குறைங்க அங்கிட்டு. ஓஹோ, எக்ஸ்லேட்டர் குறைக்கணும். ரைட். இப்போ நம்ம குறைக்க நியூட்ரல் போடுறேன்னு வச்சுக்கோங்களே, இதை முறுக்கக்கூடாது. இங்கே சைடு விட்டுட்டு இந்த சைடில் அப்படி நியூட்ரல் போடும். அதை குறைச்சிடணும், அதை பிடிச்சிட்டு இதாகக்கூடாது. இப்போ நியூட்ரல் இருக்குது. இப்போ இதை நான் முறுக்கிக்கிட்டே இங்கே போட்டுன்னா அங்கே கூட இதெல்லாம் அடிச்சுடுங்க. அப்போ பறந்து போயிடுவீங்க. அப்படி இல்லை, ஃபஸ்ட்டுக்கு வந்து இப்போ எக்ஸ்லேட்டர் இருக்குது தானே, அப்போ எக்ஸ்லேட்டர் பிடிச்சிட்டு போகிறீங்களே, ஜியரை போடும்போது எக்ஸ்லேட்டரை குறைச்சிடணும். ஓகே மக்களே, ஸோ எனக்கு தெரியாது, நான் வண்டி ஓடியே இல்லை என் வாழ்க்கையில். இதானே முதல் வண்டி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இனி தான் கற்றுக்க போகிறேன். இப்போ இது கற்றுக்கிற வீடியோவில் இந்த மாதிரி கிரவுண்டில் கற்றுக்கிறது ரோட்டில் கற்றுக்கிறது இதெல்லாமே நம்ம வீடியோ எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் புதுசாக பழகிறவங்க இருப்பீங்க, என்ன மாதிரி மக்கு பசங்க இருப்பாங்க தானே. ஸோ பழகிறவங்க நீங்களும் கற்றுக்கலாம் என்னோட சேர்ந்து. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓவில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம போகிற இது மாதிரி ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு போன நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறந்துடாதீங்க, லைசன்ஸ் எடுக்கும்போது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குதோ, என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வீடியோ எடுத்து போட்டுவேன். ஓகே.